ஓ அஞ்சுரம்மா எல்லாக்கே பெரிய ஆயும் பெரிய ஆண்டவரும் லிங்க வடிவில் கண்ணத்திலிருந்து பாத்தியா அப்பா பெரிய ஆண்டவா இந்த குடும்பத்து குல தெய்வமே ஏன் கண்ணீர் உள்ள என்னப்பா அந்த ஒரு புள்ள உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை போட்டு ஒரு பதியை நிறுத்தி ஒரு பம்பை உடுக்க வைத்து ஒரு ஊரே சேர்ந்து கூட இவ்வளவு அலங்காரம் பண்ண முடியாது நீ இவ்வளவு கம்பீரமா வந்து அமர்ந்துட்டு இந்த குடும்பம் உனக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லையே ஆண்டவா உனக்கு யாதோ ஒரு குறையும் இல்லையே சாமி கீழே உட்காந்து கருப்புல சீரோ வைக்கணும் கீழே உட்காந்து எனக்கு போயிடுவோம் இந்த மக்களை கட்டி காப்பாத்திரியாப்பா பேசாதமாம்மா பேசாதமா இருமாத சந்தோஷம் இந்த குடும்பத்துல உன்ன புத்திர பாக்கியம் என்ன ஒரே ஒரு குழந்தை கொடுத்துட்டேன் அப்பாடி வாக்கிட்டா தப்பாதையா ஆண்டவன் வர முடித்தா பொய்யாதையா அப்பா நெல்லு 14 ஆண்டவா சொல்லும்போது இந்த புள்ள மேல ஆண்டவர்களோட தான் வந்திருக்கிறார். இந்த ஐயா பேர் என்ன சாமி? நாகப்ப நாய்க்கர் என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தை பெரிய மனுஷன் இந்த புள்ள மேல வருவாரா இல்ல இந்த குடும்பத்தை வாழ வந்த மங்கை மீது வந்து வாப்பரப்பு சொல்லி ஆனந்தமா? நான் ஆனந்தம் போடுறேன். யாரு மேல வருவாரு? ஆனந்தம் சரி 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 போடக்கூடிய பூஜை ஏறலையா? மக்களை கட்டி காப்பாத்துறியா? பக்கத்துல இருக்கிறியா? இந்த வீட்டு பொண்ணுனா பேர் என்ன? இல்லம்மா. சரி சந்தோஷம். நான் கங்கை கரையில உன்னை கூப்பிடுறேன். அந்த தாய் மேல அப்படியே நிலையை அப்படியே இல்லையம்மா
பேரையிட்டு நாடகத்தியா ஓ காட்டியாரு அம்மா எங்க இருந்தாலும் தூரு போனாலும் இல்லை கலந்தாலும் இரு முடங்கள் வாய்ந்தாலும் தாயார காட்டியாரு அம்மா அம்மா முனீஸ்வரா அம்மா பேக்கடியாரு அம்மா ஓட்ட பெருநடையா ஓடி வர வேணுமையா மற்ற கொல்ல முடியாது அப்புறத்தில் இந்த வரை எங்க இருந்தாலும் தூரு போன பா முடியாதா நீ வந்து குலதெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க நோயற்ற வாழ்வோடு குறைவில்லாத செல்வத்தோட இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற மாணவர்கள் மாதிரி ஒரு ஆண் ஆவாது இருக்குது வீட்டுல அது வந்து ஆட்டி பாடி தன் குடும்பத்தை படாத பாடு போறோம் பையன் பெரிய மனுஷன் சீக்கிரத்து அதுக்கு உண்டான வழி நான் தேடுறேன். சந்தோஷம். இப்ப அந்த குடும்பத்தை ஐயா நாகப்பா நாய்க்கல் இந்த குடும்பத்திலே அம்மி விதித்து அறந்ததை பார்த்து பந்தக்கால் நட்டு பச்சை பந்தலிட்டு ஆயிரம் பேர் சமையல் அக்கிரிய சாட்சாக வாயம் வந்த மருமகம் இது வருமா? இந்த புள்ள மேல தெய்வம் இருக்குது. இந்த குடும்பத்துல வாழ வந்த மங்க கோவிந்தா அந்த அம்மாவும் பாசத்தோட பார்த்து இருக்கிறாங்க. ஆமா, ஆசையா அரவணைச்சிருக்கிறாங்க. அவங்க கையால அண்ணா விட்டு இருக்காங்க. ஆமா, பாடு எடுத்திருப்பாங்க. அவங்க உயிர் அவங்க மூத்தார் வருவார். அவன் புள்ள மொத்தமாக இருப்பான் கூட. எங்கே போனாலும் கூட தான் இருப்பான். குடும்பத்தை ஆனால் எல்லாரையும் காப்பாற்றுவான். இந்த பிரச்சனையை நீ சரி பண்ணணும். ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டம். நான் இருந்துதான் இந்த பிள்ளைங்களை இருந்து காப்பாற்றுறேன். கூடவே இருக்க முடியாது. அந்த பையன் உடனே போயிடுவார். நீ ஒரு மறு வரைக்கும் அதுக்கு உண்டான வேலையை நான் செய்கிறேன். இன்னும் 6 மாதம் செய்யணும்னா பிரச்சனை நிறைய வரும். எனக்கு பொறுப்பு கேட்கக்கூடாது. என்னால் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிட்டேன். சரி பண்ணா குடும்பம் வந்து ஓஹோன்னு இருக்கும். அந்த குழந்தை மேல என்ன தெய்வம் வரும்ன்ற நீ? மூத்தார் பேர் என்னப்பா? பேர் இல்ல, குழந்தை இறந்துட்டாரு. உன் ஆசையா இருந்தாலும் ஆசை புள்ள மேல வந்தாலும் அந்த குழந்தை இந்த வீட்டுல வாழ வந்த மருமகம் அப்புறம் மாறிடுவேன். ஆளாவனால இன்னைக்கு என் புள்ள நாளை இந்த தினத்துல ஐயா குடும்பத்துல வாக்கு சொல்லி எல்லாருக்கும் விருதி போட்டு ஆளுக்கு ஒரு கனியை உள்ள கனி எடுத்து ஓதுவார மந்திரத்தை சொல்லக்கூடிய நாளை தினத்துல கங்கை கரை சென்று பச்சை பந்தல் போட்டு பந்த கால் நட்டி கருமாலை கால் எடுத்து அருமாலை பந்தலிட்டு காடையாமல் எடுத்து வைத்து கொடுத்து அந்த 6 மணி பொழுதிலே மாற்றோட அண்ணோட கை நிறைய காமாட்சி விளக்கோடு ஆமா அந்த குழந்தைய வலது கால் எடுத்து
இந்த குழந்தை நீங்களும் வந்து சேருவீங்களா? வருவோம். உன் புள்ள மேல ஆனந்தமா இருப்பியா? குடும்பத்தை கட்டி காப்பாத்துவியா? இப்ப பக்கத்துல இருப்பியா? கூப்பிடுறேன், நான் கூப்பிடுறேன். அவருக்கு தான் ஆனந்தமே. இதுல எந்த ஒரு மாற்றமும் வருத்தப்படாதீங்க. புள்ள மேலதான் இருப்பார் பாசம் அவருக்கு அதிகம். வெளியே விட்டு போக மாட்டார். போக மாறுங்க. சரி. அதனால அவருடைய பேர புள்ள ஒரே ஒரு கருவேப்பிலை குத்தாட்டு ஒரு குழந்தை இருக்குது. ஆமா, இந்த ஆண்டவன் போட்ட பிச்சை. இந்த குழந்தை நல்லா இருக்குமா? அவன் வளர 7 வயசுக்கு மேல பாரியா அவன் கம்பீரமான அடுத்த ஆள் அவன் அடுத்த கரு கருனா 1 மாசம் டைம் கொடுத்து அடுத்த மாசம் போயிருக்கு. அதனாலதான் நடத்தி கொடுக்குறியா? அதனாலதான் புள்ள மேல வர. சரி சரி போய். அதனால புள்ள மேல வர. சரி. நல்லபடியா ஆயிடுச்சுன்னா சரி. ஆனா நாள் படம் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா பெரியாண்டு பூஜை பண்ணணும்பா. முன்னே போறது சொன்னாரு இறந்துட்டாரு. பெரியாண்டு பூஜை பண்ணணும். இப்ப உரிமையோட போடுங்க. இந்த பூஜை உனக்கு சம்மதமா? இந்த பதியா நிறுத்தி குலதெய்வத்தை 30 தெய்வமா பதியா நிறுத்தி முன்மலக தெய்வ கூட சொல்லக்கூடிய மகாசக்தி மங்கள தெய்வம் உனக்கு மனப்பூர்வ சம்மதமா? நாங்க வரா அப்படியே முடிவு முடிவு தட்டிருப்பா. அம்மா வாமா, நீ உங்க மாமனாரை நினைச்சு நீ ஒரு தீபாவளி பண்ணு. அதுக்கப்புறம் ஐயா பண்ண சொல்லலாம். அதுதான் கூப்பிட போறேன். ஐயா படிப்பாரு. சரிம்மா, மாற்றிக்க. நல்ல ஐயா. என்ன இப்ப நாகப்பன் ஐயாவை தான் நம்ம கூப்பிட போறோம். குடிக்க தண்ணி குடுங்க. தண்ணி ஒண்ணா அவங்க கூட கல்யா முட்டை கொட்டி கொடு. குடும்பத்தின் பெரிய மனுஷனே நாகப்பன் கவுண்டரையா பெரிய மனுஷனே நாகப்ப கவுண்டர் மற்றொரு நாள் காலையே அப்பா நீ வாழ்ந்த அருமை என்ன வாழ்ந்த அருமை என்ன வாழ்ந்திருந்த நேர்த்தி என்ன பெற்ற அருமை என்ன உன் மக்களுக்கு பேர் வைத்த நேர்த்தி என்ன எத்தனை மக்கள் தெரியுமா 300 நாள் சுமந்து முந்தி தவம் இருந்து 1000 கோவில் ஏறி இறங்கி அன்பா பெற்றுட்டு வளர்த்து எப்படி வளர்த்திருப்பாரு மார்மேல யானை கட்டி மார்மேல யானை கட்டி மடிமேல நடை பழகி தோல் மேல யானை கட்டி ஐயா தோழமே எப்படின்னா குடும்பத்தை பெரிய மனுஷன் நாகப்ப நாய்க்கல் தெரியுமா அப்பா உனக்கு தருண நல்லோ
உனக்கு என்ன மனக்குறை? ஐயா நாகப்பன் ஐயா, குலப்பேரை சாமி. யாரு சாமி? யாரையா அந்த பொன்னான பூமுடி மேலே? அப்பா குமாரே சாமி இவ்வளவு ஆவேசமா இவ்வளவு ஆனந்தமா இவ்வளவு கம்பீரமா நெத்தி நிறைய விபதி பட்டையோடு வந்து இருக்கிற அந்த குடும்பத்துல யாரு சாமி? ஐயா நாகப்பா அதான் ஏர்வையா இந்த மக்களை கட்டி காப்பாத்துறியா? சந்தோஷம். நாகப்பன் ஐயாக்கு கல்யாணம் திருமணம் நடந்துச்சா சாமி? நாகப்ப கவுண்டருக்கு திருமணம் நடந்துச்சா? நாகப்பன் ஐயா தொட்டு தாலி கட்டிய மனைவி இங்க இருக்கிறாங்களா? நாகப்பன் ஐயா தொட்டு தாலி கட்டிய மனைவி அந்த அம்மா இருக்கிறாங்களா? நாகப்பன் ஐயா, நாகப்பன் ஐயாவுடைய மனைவி இங்க இருக்கிறாங்களா? நாகப்பனுடைய மனைவி பேர் என்ன? ஐயா பூவாட காரணையா மன்னனால் கண்டலையா மற்றொரு நாள் காணலையே செத்தனால் கண்டலையா வருவா வருவா என்று
உன்னை வழிபாத்து நீ போய் சொன்னீங்க நாகப்பனைய தொட்டு தாலி கட்டிய மனைவிங்க இருக்கிறாங்களா? அவளுக்கு ஒதுங்க நிக்க நாகப்பனுடைய மனைவி அப்பா நீ தேடியா நாகப்பனுடைய மனைவி அந்த அம்மா நாகப்பன் ஐயாவுக்கு பிறந்த குழந்தைங்க எத்தனை? 6 மக்கள். ஆண் எத்தனை, பெண் எத்தனை? ம். ம். இந்த 6 பேரும் இங்க இருக்கிறாங்களா? சரி, குழந்தைக்கு பேர் வைக்கல. சரி சரி, 5 பொன் குழந்தைங்க இருக்கிறாங்களா? நீ தேடிய இருந்துச்சு. 5 பொண்ணுன்னு சொன்னேன். 3 குழந்தைக்கு மட்டும் 2 குழந்தைங்க சரி சரி. நாகப்பன் ஐயாவுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 2 பேர் விட்டும் பொண்ணு மேல வீட்டுக்குலாம் போகக்கூடாது. சரி அப்பா இப்ப நீ யார் மேல வந்திருக்கிற சாமி? செத்துட்டான்னு சொன்னீங்க. நாகப்பனையா நீ மாட்ட மருமகன் மாயன் பாதம் சேர்ந்தது மடிந்தது எப்படி அப்பா உயிர் போச்சு? கஷ்டப்பட போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஒன்றும் பண்ண முடியல. நஷ்டம் வந்து கிடையாது. நஷ்டம் நல்லா நிற்கலாம். அப்படி சொல்லாத, நீதான் பக்கத்துல சரி கிடையாது. இல்லை. சரி 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 சரி. நாளைக்கு கெங்க கடல கேட்கறேன். இன்னைக்கு தெய்வத்தை கூட போறா, கண்ணீர் விடாதீங்கம்மா. நாளைக்கு கெங்க கடல கூப்பிடலாம். அப்பா நாகப்பன் ஐயாவுடைய உயிர் எப்படி பிரிஞ்சிச்சு? வயதாய் செஞ்சாரா? சதிகார கூட்டம் ஐயா, சதிகார கூட்டம்
உன்னை சாய்ச்சவரோ பின்னால இன்னைக்கு நீ செய்வதை செஞ்சிடலாம். ஆமா. அவர் முன்ன இறந்துட்டாரு. ஆனா பின்னாடி சதிவினை செஞ்சவரோ சதிவினை செஞ்சவரோ உனக்கு சற்று நேரத்திலே அந்த யமனே கந்திரப்பா. சரி நாட்டி படைக்குது. சரி நான் கொஞ்ச நாள் இருந்திருப்பேன். ஒரு பண பிரச்சனை கேட்டதுனால பேப்பர் விட்டு கிடையாது. காசு தான் கேட்டதுக்கு பார்க்க சரி நல்லா இருக்கணும். என் குடும்பம் கட்டணும். என் பிள்ளைய நான் விட மாட்டேன். என்னவே நான் காப்பாற்றுவேன். என் பிள்ளைய விட மாட்டேன். சபதாடி நம்ம யாரு பாரு இது யாரோ கல்யாணம் பண்ணியா அண்ணம்பா நம்ம எங்க எங்க என் பொறுப்பு என் பொண்ணுதான்ப்பா இன்னைக்குள்ள கையெழுத்து கும்பிடுப்பா. என் பிள்ளை நினைச்சா டெய்லி எழுதுறாம்மா. மனம் கும்பிடுறான். அதெல்லாம் பேர்ல வந்தேன். வாசப்பிள்ளைக்கு குழந்தைங்க இருக்குதா? வாசப்பிள்ளைக்கு குழந்தைங்க இருக்குதா? போதுமா? பாத்தமா இருந்தல போதுமா? போதுமா? கம்பீரமா இருந்து கட்டி காப்பாத்து. பக்கத்துல இருப்பியா? இருப்பேன். எந்த ஒரு மாற்றமும் மாற்றம் கிடையாது. குடும்பத்துல யாரும் ஒரு குறையும் விட மாட்டேன். நோயற்ற வாழ்வோட கோயிலாத செல்வத்தோட சகல வாக்கியத்தோடு வாழ வச்சு அழகு பாப்பியா? நான் நம்ம பூஜை கூட வச்சேன். அவன் என்ன கறி பண்ண தெரியுமா? நான் கூட இருந்து நான் போட வச்சேன். இந்த பதியை நிறுத்திட்டாங்க. இந்த குடும்பத்துல பால் பொங்க வைப்பியா? பொங்க வைப்பேன். பச்சை குழந்தை பிறக்க வைப்பியா? நான் சமைச்சு போனேன். பெரிய கொஞ்சம் போடணும். முட்டை காடு குடுத்தி ஆண்டவனுக்கு பூஜை போட்டீங்கன்னா எனக்கு ஏறுவேன். நாளைக்கு எல்லாம் கெங்கக்கல்ல கேட்கலாம். நீங்க யாரு என்ன கேட்கணும் ரெண்டு ஒரு வார்த்தையா கேளுங்க. நல்லா வச்சிருப்பேன். யாரையும் விட மாட்டேன். அம்மா உனக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்றாங்க பிள்ளை இப்போ மருமலை குள்ளமலை வைக்கிறேன். காரணத்தோட தான் குள்ளமலை வரேன். காரணம் வரமாட்டேன் நான். அது டெய்லியும் சண்டை உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பாட்டி ரெண்டு பிரச்சனை இருக்குது. குலதெய்வம் வந்து கட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? குலதெய்வம் கட்ட வச்சு அதெல்லாம் வந்தது வராது. பஸ்ல அடுத்து 4 நாள் போகும். சரிதா? நிறைய நிறுத்தி குடும்பத்தை ஒரு சாமி யாருக்கையும் ஒரு நிறுத்தி நிறுத்தனா இந்த குடும்பத்தை கம்பீரமா இருக்கும். விட மாட்டேன்பா. நானும் அவன் பாத்துறேன். சரிப்பா இந்த கொஞ்ச நாள் நான் காட்டுறேன். யாராவது இது என் பிள்ளைய விட்டு என் பிள்ளைய வளர்த்துன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகள்லாம் செஞ்சு சொல்லிட்டாங்க. என் ஊருக்கு பணம் போனா கூட என் பிள்ளை சம்பாதிக்கலாம். நினைச்சா பூஜை போட்டா நினைச்சா நாளைக்கு பெரிய போட முடியும். சரிப்பா நீங்களே பக்கத்துல இருந்து கட்டி காப்பாத்துயா. எந்த ஒரு குறை வராத. என் பிள்ளைய வர வைப்பான். என் பிள்ளை பார்த்துக்கணும். உன் பிள்ளை பேரு சொல்லி பேர் சரி நான் கூப்பிடுறேன். தெய்வமா நான் கூப்பிடுறேன். யாரும் எனக்கு கேட்கறவங்க கேளுங்க. நான் நிறுத்த போறேன். ஏதாவது நாளைக்கு எங்க கல்ல தான் போட போறேன். நான் கம்மி பண்ணுறேன்.
அம்மா படம் பெரியப்பா பாட்டு கூப்பிடு ஆதி ஜோ ஆதி ஏலப்பா அழக்கூடாது இதான் மாமா நீ வந்து மறுபடியும் பேசக்கூடாது